வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி தேதி 24th April 2024. இப்போ கரண்ட் டைமு 10:37 ஆகுது. இன்றைக்கி உள்ள பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போ கரண்ட் பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா 48,205 ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 48,000. இன்றைக்கி உள்ள சப்போர்ட் 48,307. இன்றைக்கி உள்ள ரெசிஸ்டன்ஸ் 48,153. இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டுருக்கு. இன்றைக்கி மார்னிங் பேங்க் நிஃப்டி ஓப்பனிங் வந்து கேப் அப் ஓப்பனிங் கொடுத்தது. கேப் அப் ஓப்பனிங் கொடுத்து எகெயின் ஸ்மால் டவுன்ஃபால் வந்தது. டவுன்ஃபாலுக்கு அப்புறம் எகெயின் எல்லா கேண்டிலுமே அப் டு சப்போர்ட் லெவல் வரலும் க்ரீன் கேண்டில் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இந்த இடத்துல இன்சைடு சப்போர்ட்டை பிரேக் பண்ணி ஒரு ரிட்ரேஸ்மெண்ட் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்து எகெயின் ஒன் லாங் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் இருக்குது. இன்றைக்கி நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன்னு காட்டுறேன். இன்றைக்கி நான் எக்ஸிக்யூட் பண்ண ட்ரேட் வந்து 48,200 காலில் தான் நான் பண்ணேன். ஒன்லி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நான் சூஸ் பண்ணது கால் ஆப்ஷன் தான். புட் சைடு போகலை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா என்னோடய இங்கே சார்ட்லேயே நான் காட்டியிருப்பேன். மார்னிங் வந்து டவுன்ஃபால் கொடுத்து எகெயின் எல்லாமே அப் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இங்கேருந்து கீழே வந்து எகெயின் சப்போர்ட்டை டச் பண்ணிவிட்டு ஒன்று ஃபர்தர் டவுன் வரும், இல்லை அப்படின்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எகெயின் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே வந்து மார்க்கெட் ரன் ஆகும்னு சொல்லி ஸோ கால் சைடு நான் என்ட்ரு ஆகிருந்தேன். ஸோ நான் கால் வந்து அதை பேஸ் பண்ணி தான் நான் கால் சைடு என்ட்ரு ஆகிருந்தேன். டோட்டல் நம்பர் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் ட்ரேட் பார்த்திங்கன்னா டோட்டல் 4 வந்திருக்கு. நான் மொத்தமே 2 ட்ரேட் தான் பண்ணேன். ஃபஸ்ட்டு ட்ரேடு 313 பை பண்ணேன், 358 செல் பண்ணேன். செகண்ட் ட்ரேடு எகெயின் என்ட்ரி கொடுத்தேன் கால் சைடில் சேம் ஸ்ட்ரைக்கில் 358 பை பண்ணி 361.91 பைஸுக்கு செல் பண்ணிவிட்டு வெளியில் வந்தேன். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் வந்து 4. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸ் 4. நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸ் நான் பண்ணியிருந்தது வந்து 2. அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ அதோட ஓவரால் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 7,983 ரூபீஸ் 75 பைஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரோக்கரேஜ் மேக்ஸிமம் ஒரு 250-300 வைங்க. 300 போயிடுச்சுனாலும் 7,500லேருந்து 7,600 ரேஞ்ச் வரலாம் நமக்கு கிரெடிட் கிடைக்கும். ஸோ இதான் இன்றைக்கி உள்ள நான் எடுத்திருக்க ட்ரேட் அண்டு ப்ராஃபிட்டு. இதுக்கப்புறம் நான் எகெயின் ட்ரேடு எதுவும் கண்டினியூ பண்ணலை. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா நேற்றுக்கு நமக்கு வந்து லாஸ் புக் பண்ணியாச்சு. அதாவது லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் 4-5 ட்ரேட்ஸு ப்ராஃபிட்டில் கொடுத்துட்டு நேற்றுக்கு வந்து ஓவர் ட்ரேடு எமோஷ்னல் கண்ட்ரோல் பண்ணாமல் நம்ம ஓவர் ட்ரேட் எடுத்தோம். ஓவர் ட்ரேட் எடுத்ததுனால நமக்கு லாஸு புக் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணினேன். ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணி போகும்போது கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ப்ராஃபிட் கொடுக்காது. இன்கேஸ் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் வந்து ஸ்மால் ப்ராஃபிட் கொடுத்துருந்தாலும் அதை வந்து அப்படியே ரெக்கவரி எடுத்துரும். ரூல்ஸை ஃபாலோ பண்ணலை, ஒரு டிசிப்ளின் ட்ரேட் இல்லை அப்படின்னா. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இன்றைக்கி ட்ரேடு வந்து நான் எதுவும் ஃபர்தர் எடுக்கலை. என்ன ரீசன்னா நேற்றுக்கு லாஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி ரீசனபிள் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எனஃபு. எகெயின் நம்ம ரீஎன்ட்ரி கொடுத்தோம்னா நேற்றுக்கு லாஸு இன்றைக்கி லாஸ் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ணலை. மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டை நோக்கி பிரேக் அவுட் பண்ணாலும் சரி, டவுன் போனாலும் சரி, ஸோ இதுக்கப்புறம் நான் ஃபர்தர் ட்ரேட் எதுவும் கண்டினியூ பண்ணலை. ஸோ இதான் இன்றைக்கி உள்ள என்னோடய ட்ரேடு. வீடியோ பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.